December 19 Hindi newspaper பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் கன்சிடர் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் இன் வேரியஸ் ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ வந்து யூபியில் வந்து எலெக்ஷன் 2027 எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்கான கிரவுண்ட் அதாவது வந்து என்ன பாப்புலேஷன் சென்சஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுக்கணும். அது வந்து ரொம்ப ஏன்னா வந்து யூபி வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டிஸ்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக நியூஸ் இல்லை, அது ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்தியா சைன்ஸ் ட்ரேட் பேக் வித் ஓமன். ஸோ ஓமன் எந்த ரீஜனில் இருக்குது, நமக்கு வந்து எந்த வகையில் ட்ரேடில் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம், சரிங்களா? அப்புறம் வந்து ஓமன் கூட பார்டரிங் கண்ட்ரிஸ். இப்போ இந்த பார்டரிங் கண்ட்ரிஸ் மாதிரிலாம் வந்து மெயினாக கான்ஃப்ளிக்ட் ரிட்டன் ரீஜன்ஸ்லாம் கேட்பாங்க, உக்ரைனுக்கு பார்டரிங் கண்ட்ரிஸ் எது அந்த மாதிரிலாம். ஸோ லைட்டாக ஓமனோட பார்டரிங் கண்ட்ரிஸும் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து பைலேட்ரல் ட்ரேட் நல்லா தான் இருந்துட்டு இருக்கோம் கூட. ஸோ லைட்டாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி பாசஸ் ஜாப்ஸ் பில் அமிட் ப்ரொடெஸ்ட். ஸோ விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எம்ஜி நரேகாவை ரிப்ளேஸ் பண்ண பில் வந்து பாஸ் ஆகிடுச்சு, ஆக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ மீன் பிரசிடென்ட் சைன் வாங்கலை இன்னும், பட் வந்து ஹவுசஸில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பில்லை ஃபார் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து பேசியிருக்காங்க, அது ஒரு ஆர்டிகல் இருக்குது, அது பேசலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லைம்மா. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் நம்பர் 10ல் வந்து டெம்பரரி ரிலீஃப் த டிப்ரிசியேஷன் ஆஃப் த ருபி இஸ் ஹெல்பிங் பிரிங்கிங் டவுன் ட்ரேட் டெபிசிட். ஸோ வந்து இப்போது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் என்னென்னா வந்து ட்ரேட் டெபிசிட், ருபி வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக போயிட்டுருக்கு, ருபி டிப்ரிசியேஷன் ரொம்பவே இதுவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $1 91 ரூபீஸ் கிட்ட போயிட்டுருக்கு இந்தியன் ருபி. ஸோ இது ரொம்பவே வந்து என்னென்னா வந்து ட்ரேட் இம்பேலன்ஸை காமிக்குது. அது வந்து என்னவா இம்பாக்ட் இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம்ல, அது ரேட் எல்லாமே வந்து நமக்கு இன்னும் காஸ்ட்லியராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா, நம்ம 15% ஆஃப் யூஎஸ் டேரிஃப் இருந்துமே இந்தியாவோட எக்ஸ்போர்ட் நவம்பரில் நல்லா இருந்திருக்கு, ப்ளஸ் இம்போர்ட் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இம்போர்ட் நீங்கள் கம்மி பண்ணிருக்கீங்க எல்லாமே ஓகே, எக்ஸ்போர்ட்டுமே வந்து சம் கண்டிஷன்ஸ்னால வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. பட் இந்த பெர்ஃபார்ம் பண்ண எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து நல்லா பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சீசனை பேஸ் பண்ணி எல்லா டைம்லையுமே அதே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாகிடுச்சுன்னு சொல்கிறோம், நமக்கு தேவையான இம்போர்ட்டு, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து இந்தியா கிட்ட சோர்ஸ் கிடையாது. இந்தியா வந்து அது இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை பேக் ஹேண்ட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எம்எஸ்எம்இஸோ இல்லை வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் கிடையாது. ஸோ இது எல்லாமே என்னன்னா ஃபியூச்சர் லாங் டேர்ம் கோல்ஸாக பார்க்கும்போது இது வந்து பெரிய ப்ராப்ளமாகவும் பெரிய கன்சர்னாகவும் இருக்கும். அப்போ வந்து இந்தியா வந்து எங்கே முதல்ல கன்சர்ன் வைக்கணும்னா வந்து நம்மளோட டொமஸ்டிக் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸோட இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட்டை பூஸ்டப் பண்ணுறது ஸ்கீம்ஸ் கொண்டு வரதோ, ஃபார் எக்ஸாம்பிள் முத்ரா ஸ்கீம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரதும் பார்க்கணும். மெயினாக இப்போ நம்ம எக்ஸாமிக் போயிட்டு இருக்கோம்னா சிப் பேஸ்ட் எக்கனாமிக் மூவ் ஆகிட்டு இருக்கும், கரெக்டுங்களா? செமி கண்டக்டர் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். அப்போ போகும்போது நமக்கு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே வந்து பூஸ்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இந்த டேரிஃப் இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, மேபி இப்போ இருக்க கண்டிஷன் வந்து எப்போ ஈஸ் ஆகும்னா யூஎஸ் வந்து அந்த டேரிஃபை குறைக்கும் போது. இப்போ அந்த டேரிஃப் அவங்க குறைக்காம விட்டுட்டாங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது நம்ம ஃபியூச்சரில் யூஎஸோட ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ பெட்டராக வேர்சன் கண்டிஷனோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அப்போ சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அது கீழே இருக்கிறது வந்து இந்த ஐபிஎல் ரிலேட்டாக எலெக்ஷன் ஆப்ஷன் ரிலேட்டான ஒன்று தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கட்டிங் ஆஃப் ரூரல் லைஃப்லைன் அண்ட் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ எம்ஜி நரேகா ஸ்கீம் பற்றி நம்ம பேசியிருந்தோம்ல, ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு ஆர்டிகல் இருந்துச்சுல்ல. ஸோ எம்ஜி நரேகா இதுக்கப்புறம் வந்து இப்போது ரோஸ்கர் அண்ட் அஜ்விகா இருக்குது. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த பில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியோட ஸ்க்ரூட்டினைசேஷன் எல்லாமே பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு, அதாவது அப்போசிஷன் பார்ட்டி எழுதியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் கவர்மெண்ட்டை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வேர்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம அந்தளவு யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் லைட்டாக தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்னு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கமிட்டியில் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கிளாஸ் பை கிளாஸ் வந்து இருக்க ப்ராப்ளம்ஸு, அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்யூஷன்ஸு ப்ராப்பராக அட்ரஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜி நரேகா ஸ்கீம் வந்துச்சுல, அது வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஃபார்ம், அதாவது இந்தியன் ஃப்ரீடம் வாங்கிட்டு ஒரு 6 டிகேட்ஸ் கழிச்சு ஃபார்ம் ஆன விஷயம். ஸோ அப்போ இருக்கும்போது அப்போ கோலிஷன் கவர்மெண்ட் இருந்துச்சு. கோலிஷன் கவர்மெண்ட்டில் யார் வந்து கோலிஷன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னா பீப்புள்ஸோட வெல்ஃபேருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கும்போது அந்த டைமில் ஃப்ரேம் பண்ண ஸ்கீம் இது. அப்போ இந்த ஸ்கீம் வந்து ப்ரியாரிட்டி எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப டிமாண்ட் ட்ரிவனாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்னும் வந்து பெட்டராக இருக்கணும், அவங்களுக்கு பப்ளிக் குட் சர்வீஸ்ன்றதை ப்ராப்பராக டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, ஓகேவா? ஸோ இது எல்லாமே கன்சர்ன் வச்சு மேக் பண்ணலாம். இப்போ இருக்கிறது வந்து எல்லாமே அதை ஓவர் ரேட் பண்ணிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயம் ஏற்கனவே பேசினது தான். ஏற்கனவே வந்து 60-40 ஷேரில் வந்து இப்போ வந்து ரோஸ்கர் பில் கொண்டு வந்திருக்காங்க, எம்ஜி நரேகா ஜி ராம்ஜின் பில் ஷார்ட் ஃபார்ம், ஓகேவா? ஸோ கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஸ்டேட்டோட ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 30%. அப்போ வந்து ஸ்டேட் வந்து அதோட அதிக ஃபினான்ஸ் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து
இதில் இருக்க வந்து இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன், இந்த டேக்ஸ் ரிலீஃப், இது எதுவுமே வந்து இப்போ டேக்ஸ் காம்பன்சேஷன்ஸ் எதுவுமே ஸ்டேட்டுக்கு ப்ராப்பராக போகல. அப்போ ஆல்ரெடி வந்து ஸ்டேட்டோட ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து வரியில தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டேட்டோட ஃபிசிக்கல் கண்டிஷன் வரியில இருக்கும்போது, அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொண்டு வந்தால் அது இன்னுமே வந்து ஸ்டேட்டை வந்து இன்னும் ஃபிசிக்கல் பர்டன் இன்க்ரீஸ் தான் பண்ணும். ஸோ வந்து ஏற்கனவே இருந்த லாவே பெட்டராக இருக்குது. அந்த லாவை நேம் சேஞ்ச் பண்ணுறதும் இல்லாமல் 100 டேஸ் இருக்க ப்ரொவிஷனே வந்து ஃபுல் ஆகலை. ஒன்லி 7% ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து அதை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் முன்னாடி எடியூரில் பார்த்தோம் நம்ம. அதுவும் வந்து கோவிட் டைம்ஸில். மற்ற டைம் அது ஃபில்லே ஆகலை. அதே மாதிரி சம்டைம்ஸ் எம்ஜி நரேகா ஒர்க் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேற ஒரு ரிலேட்டடாக ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து வேலையை கொடுத்து அது காம்பன்சேட் பண்ணுவாங்க, அது வேஜஸ் கம்மியாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 41 அப்லோட் பண்ற மாதிரி இதுல ப்ரொவிஷன் இருக்கு, ஈக்குவல் வேஜஸ். அதாவது மென் உமன் யார் ஒர்க் பார்த்தாலும் அவங்க 2 பேருக்குமே வேஜ் வந்து 300 தான். ஒருத்தர் கம்மி ஒருத்தருக்கு அதிகம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு பில் வந்து ஓவர் ரைட் பண்ணுன்றது எந்த அளவு வந்து ஒரு எக்கனாமி பெனிஃபிட் பண்ண சொல்ல முடியாது. நம்ம எதெல்லாம் வந்து என்ஜினியரில் பாசிட்டிவ்னு பார்த்தோமோ அது எல்லாமே இந்த நெகட்டிவா இருக்கு. ஸோ இட் மஸ்ட் பி ப்ராப்பர்லி அட்ரஸ்ட் அப்படின்றத இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், போல்ட் ஸ்டெப் அமிட் ஆம்பிஷியஸ் நியூக்ளியர் எனர்ஜி ட்ரீட். ஸோ இப்போ இந்தியா வந்து பார்த்தோன்னா எனர்ஜி தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபியூச்சரில் இருக்க போகுது. கரெக்டுங்களா? ஃபாசில் ஃபியூல்ஸாக இருக்கட்டும், வெஹிக்கல்ஸ் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் எனர்ஜி, க்ரீன் ஃபியூல்ஸ், க்ரீன் ஹைட்ரஜன் எல்லாத்தையும் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் இந்த மாதிரி விஷயத்துக்கு பேசிக் டெஃபினேஷன் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா யூபிசியில் ஃபிலிம்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூ எக்கனாமினா என்ன, இந்த மாதிரி பேசிக்கான டெஃபினேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எல்லாமே வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா வந்து மோர் க்ரீன் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ வந்து சோலார் எனர்ஜி பெரிய பெரிய பிளான்ஸ், ஏக்கர்ஸ் ஆஃப் வந்து பிளான்ஸ் வந்து போட்டோவால்டிக் பேனல்ஸ் வச்சு சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். விண்ட் எனர்ஜி ப்ளஸ் வந்து ஹைட்ரோ பவர் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டேம்ஸ் கட்டுறோம், விண்மில்ஸ் அங்கங்கே இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆஃப் ஷோர் ப்ராஜெக்ட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஆன் ஷோர் ப்ராஜெக்ட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பிளானிங்ல இருக்கு. அப்போ இப்படி இருக்கும் போது வந்து இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இது எல்லாமே சீசனல். மழை காலத்தில் வெயில் அடிக்காது, காற்றடிக்கும் போது ஐ மீன் வந்து வின் சீசன், அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து காற்று அதிகமாக இருக்கும். மற்ற டைம் கம்மியாக தான் இருக்க போகுது. இப்போ ஹைட்ரோ பவர்னு பார்த்தோமே வந்து தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது தான் ஹைட்ரஜன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ், நம்மளுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு பேக் போனால் இப்போ எடுக்க முடியும்னா நியூக்ளியர் பவரோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த பில்ல 100 GW நியூக்ளியர் எனர்ஜி இன்ஸ்டாலேஷன்ன்றது ஒரு டார்கெட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதும் சரி, ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் உள்ள வந்துச்சுனாலே என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே இன்னோவேஷனுக்கு ஏம் பண்ணுவாங்க. இன்னோவேஷன் இன்னும் ப்ரொடக்டிவாக எடுத்துகிட்டு வரணும், இன்னும் எஃபிஷியண்டாக உங்களுக்கு இன்கம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இன்னோவேஷன் ஆட்டோமேட்டிக்காக உள்ள இன்க்ரீஸ் ஆக போகுது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரப்போகுது. இது எல்லாமே வந்து இன்னும் வந்து பூட் பண்ணும், இன்னும் வந்து நியூக்ளியர் எனர்ஜியை இன்னும் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூம் பபிள். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாட் காம்ஸ் இருக்குல்ல, நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம், google.com எல்லாமே டாட் காம்ஸ் இருக்குல்ல, அதில் தான் வந்து எல்லாருமே அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்னா வந்து இந்த கண்டென்ட்டாக இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையான ரிசர்ச் டாபிக்ஸ் எல்லாம் எல்லாமே அதில் தான் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னன்னா சாட் ஜிபிடியும் சரி, ஜெமினி இந்த மாதிரி நிறைய ஏஐ வந்துடுச்சு. இப்போ நம்ம சர்ச் பண்ணால் அதுவே அதெல்லாம் ப்ரௌஸ் பண்ணி நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா? இவங்க என்ன சொல்லணும்னா இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்னோவேஷன் இனிஷியலாக வரும்போதும் அது வந்து நெகட்டிவாக தான் பார்க்கப்படும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்நெட் வரும்போது தான் சரி அதோட வந்து ப்ரைவசி கன்சர்ன் மீட் பண்ணுது, ஐ மீன் வந்து டிஃபீட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து கூக்கிஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து வைரஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயஸ் இருந்துச்சு அப்போவுமே. சரியா? ஸோ இப்போவுமே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது இதுவுமே ப்ரைவசியை வயலேட் பண்ணுது. அப்போ அந்த காப்பிரைட் இஷ்யூ நம்ம பார்த்துருந்தோம் ரீசெண்டாக. சரி இது எல்லாமே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்னோவேஷன்றது புதுசாக வரும்போது அது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து இன்னும் எஃபிஷியண்டாக, எஃபெக்டிவாக, ப்ரொடக்டிவாக அதை மாற்றுறது தான் வந்து ஒரு கவர்னன்ஸும் அங்கே இருக்க ரெகுலேட்டரி பாடியோட ஒர்க்காகவும் இருக்கும். அதை வந்து பண்ணால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்னும் பெட்டராகவும் எஃபிஷியண்டாகவும் வந்து கேப்அப் பண்ணி நம்மளால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இல்லை அவங்க நிறைய டெக்னிக்கலாக பேசியிருக்காங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் இந்த ஐடியா மட்டும் இருந்தால் ஓகே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 12, இந்தியா ஃபேஸஸ் இட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் சேலஞ்ச். ஸோ பங்களாதேஷில் வந்து இப்போ ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்குமா, என்னன்னா அங்கே வந்து அவாமி லீக் டாமினன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து ஆல்ரெடி இந்த இப்போ இருக்க யூத் பாப்புலேஷன்ஸ்லாம் வந்து பெட்டரான டெமோக்ரஸி வேணும், பெட்டரான கவர்மெண்ட் வேணும், பெட்டரான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுலேருந்து இந்த சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ், பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வந்து பங்களாதேஷில் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்து பங்களாதேஷ் நெய்பரிங் கண்ட்ரியா இருக்கு, ஒன் ஆஃப் த நியரஸ்ட் நெய்பரிங் ஹையஸ்ட் பவுண்டரி ஷேரிங் கண்ட்ரியாவும் இருக்கு பங்களாதேஷ் தான். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே இருக்க ஸ்ட்ராட்டஜிக், அதோட பீஸ் தான் நமக்கு வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ். இப்போ அங்கே வந்து நம்ம பாகிஸ்தானியோ இல்லை சைனாவோட இன்ஃபில்ட்ரேஷன் விட்டுட்டோம்னா அது நமக்கே வந்து ஃபியூச்சரில் த்ரெட்டாக மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்தியா வந்து இதை பெட்டராக ஹேண்டில் பண்ணி இந்த பொசிஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 12, அப்படியே ரிட்டையர்டு ஜட்ஜ் டோன்ட் வாண்ட் டு சிட் ஜூனியர் அடாக் ஜட்ஜ். ஸோ அடாக் ஜட்ஜ்னா என்னன்றது மட்டும் பார்த்துக்கோங்க, என்ன ஆர்டிகல் கீழே கொண்டு வர முடியும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 224A, ஜஸ்ட் அது மட்டும் பார்த்துக்கோங்க, வேற எதுவும் இல்லை, தேவையில்லை.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 14 நோ டைரக்ட் லிங்க் பிட்வீன் ஏர் பொல்யூஷன் அண்ட் லங் டிசீஸ். ஸோ இது வந்து ஒரு மினிஸ்டர் சொல்கிறதுன்றது ஒரு முக்கியமான கன்சர்ன் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுக்கான ஏகப்பட்ட சப்ஸ்டன்ஷியேட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஈவன் வந்து இந்த இதுலேயே சப்ஸ்டன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து டெல்லியில் இருக்க பீப்புள்ஸோட லங்ஸ் கெப்பாசிட்டி ஆவரேஜ் இந்தியன் சிட்டியில் 50% கிட்ட கம்மியாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணமே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 440க்கு மேலே இருக்காங்க பெர்ஃபார்மன்ஸு. அப்போ இப்படி இருக்கும்போது இருக்க பொல்யூட்டன்ஸ் PM 2.5 PM 10 அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஓசன் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு பொல்யூஷன்ஸ் வந்து நார்மலாகவே அவங்களோட இண்டிவிஜுவல் பயாலஜிக்கல் கெப்பாசிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பேசி நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் ரொம்பவே வந்து சாரஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்க சில்ட்ரன்ஸ் அண்டர் 3 to 7 to 8 இருக்க சில்ட்ரன்ஸுக்கு சீக்கிரமாக லங் கேன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே த்ரெட்டனான விஷயம். ஏன்னா வந்து சில்ட்ரன்ஸ் தான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் தி நேஷன். ஸோ அவங்களே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது எந்தமே ரேஷனலாக இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அலகாபாத் ஹெச்சி ஆர்டர்ஸ் கிராண்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் டு லிவ் இன் கப்பல்ஸ். ஸோ அந்த லிவிங் கப்பல்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எது மூலியமாச்சும் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005 கீழே வந்து ஒரு உமன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்றது மேட்டரில் அவங்க வந்து கன்சென்ஸாக இருந்தால் ஓகே ஃபைன் அப்படின்றது தான் சொல்லியிருக்கு. ஸோ அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் வந்து வயலேட் ஆக்டில் வரும். அதே மாதிரி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கைடன்ஸ் கொடுத்தாங்க. என்னன்னா வந்து ஒரு லாங் டர்மாக இருக்கும் போது அவங்களுக்கு பேபி அது ஃபியூச்சர் எந்த பிளான்ஸாக இருந்தாலுமே சரி அது எல்லாமே வந்து இந்த இதிலே கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அன்ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன் கிடையாது, இல்லீகலும் கிடையாது, இட்ஸ் லீகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வந்து அந்த இண்டிவிஜுவல் ரைட்டே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வேர்டி அலகாபாத் ஹைகோர்ட் வந்து வேர்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேட்டாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 900 மில்லியன் பீப்புள்ஸ் வில் ஹேவ் டயபிட்டிஸ் பை 2050. ஸோ 2050 வந்து அதாவது டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து கிட்ட 900 மில்லியன் இந்தியாவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா லைட்டாக ஒரு ஃபேக்டாக ஹெல்த் அண்ட் சானிடரி லைஃப் ஸ்டைல் கீழே இருக்க ப்ராப்ளமாக வந்து இது எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா. வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இதில் செகண்ட் எடிஷன் இருக்குது இந்த பேப்பரில் ஹிந்துவில். அதில் வந்து பார்த்தோன்னா எஃபர்ட்ஸ் ஆன் டு ஆக்டிவேட் சென்னை விளாடிவோஸ்டோக் மேரிடைம் காரிடர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னை விளாடிவோஸ்டோக் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கனெக்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பிஎம் வந்து லான்ச் பண்ண ஸ்கீம். ஓகேங்களா. 2018-19 ரேஞ்சஸில். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேருந்து கனெக்டிவிட்டி பார்த்துக்கோங்க. எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு டேட்லாம் தேவையில்லை. பட் ஆனால் வந்து விளாடிவோஸ்டோக் என்ற ரீஜன் வந்து எங்கேருந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்ற போது லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஆக்டிவ் சவுத் ஈஸ்ட் பாலிசி அப்படின்றதுல இது ஒன்று ஒரு மேண்டேட்டரியான விஷயமா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் வந்து தமிழ்நாடு நியூஸ், தமிழ்நாடு ஃபோக்கஸ் நியூஸ் தான் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை பெருசாக அதில். அண்ட் தென் வந்து பேஜ் நம்பர் 8. ஸோ இந்த ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறதா இருந்தால் பேஜ் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்மின் அன்வில்ஸ் நியூ லோகோ ஃபார் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸோட லோகோ வரைக்கும் பார்த்துச்சிங்கன்னா அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஈவன் வித் கலர் கம்பேரிசன். ஓகேவா. லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. யூபிசிக்கு அது தேவையில்லை. ஆனால் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்கோட சிம்பிள்ஸ் தான் மாற்றுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. வேறு எதுவும் தேவையில்லை. அண்ட் தென் வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் கோட் பில் வந்து லோக்சபாவில் டேபிள் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக எதுவும் பாஸ் ஆகும். ஏன்னா எல்லா பில்லுமே ஈஸியாக பாஸ் ஆகிட்டு இருக்கு இந்த செஷனில். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு 3 ஆக்ட் ஏற்கனவே இருக்க ஆக்டை வந்து ஓவர்லேப் பண்ணி இந்த ஆக்ட் வருது, அதாவது மெர்ஜ் பண்ணி இந்த ஆக்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அண்ட் தென் வந்து டெபாசிட்டரிஸ் ஆக்ட். இது மூணுத்தையுமே ரிப்ளேஸ் பண்ணி தான் இது வருது. அண்ட் தென் அதே மாதிரி இதில் இருக்க ப்ரொவிஷன்ஸ், அதாவது சேர்மேன் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்களே அவங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி 9 மெம்பர்ஸ் தான், இப்போ 59 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் சேர்மேன். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது எந்த ஆக்ட் மூலிமா வந்துருச்சுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ தி காம்படிஷன் ஆக்ட் 2002 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதோட பர்பஸ் என்னன்னா ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிஸ். அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட ரேட் ரொம்ப கம்மியாக அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே விற்கிறாங்கன்னா இந்த கமிஷன் வந்து அங்கே வரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அங்கே வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அதுதான் இதில் மெயினான ஆன்டி ப்ராஃபிட்டேரிங்காக கொண்டு வந்த விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 9 வேர்ல்ட் நியூஸ் வந்து பார்த்தோன்னா யூஎஸ் அனௌன்சஸ் 10 பில்லியன் ஆர்ம்ஸ் சேல்ஸ். ஸோ வந்து ஜஸ்ட் அந்த பொலிட்டிக்கல் நியூஸ் தான் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த கீழே வந்து பார்த்தோன்னா இஸ்ரேல் ஹிட்ஸ் லெபனான் அஸ் அ டெட்லைன். ஹசபுல்லா எந்த ரீஜனில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ் ஆல்ரெடி கேட்டிருக்கான். இந்த ஹவுத்திஸ் எங்கே இருக்காங்க, ஹசபுல்லா எங்கே இருக்காங்க, இந்த மாதிரி ரீஜன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபிலிம்ஸில் ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. ஸோ லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நியூஸ் பார்த்தா ரெகுலராகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டா பெட்டர் இன்னும். ஓகேங்களா. ஸோ வேறு எதுவுமே நீங்கள் இல்லைம்மா, அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் எல்லாத்தையுமே குவிஸஸாக வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி பாருங்கள். இது பெட்டராக இருக்கும். ஓகேவா.